மீண்டும் பள்ளிக்கு போகலாம். நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படித்த காலங்கள் பசுமரத்து ஆணிபோல் இன்னும் மனதில் பதிந்துள்ளது. வேருக்கு நீர் ஊற்றிய அந்த பசுமையான நினைவுகள் மறக்க முடியாதது. நமது பட்டு சார் அவர்கள் மற்றும் சண்முக சுந்தரம் சார் அவர்கள்லாம் நான் படித்த காலங்களில் அவர்கள் பொறுப்பில் இருந்தார்கள். மிகவும் கண்டிப்பு, அதே நேரத்தில் ஒரு அன்பான ஈர்ப்பு கலந்த ஒரு பாசத்தோடு எங்களை வளர்த்தார்கள். அன்று அந்த 5ஆம் வகுப்பு வரை நாம் படித்த அந்த படிப்பு மட்டும்தான் இன்றும் பசுமரத்து ஆணிபோல் எங்கள் மனதை விட்டு நீங்காமல் என்றும் அந்த அதே நினைவுகளுடன் இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் 1964ஆம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். எனக்கு ஆரம்பகால குருநாதர் திரு நாகூரான் ஆசிரியர் அவர்கள். அதன் பிறகு அந்த வருடம் தலைமை ஆசிரியராக இருந்தவர் திரு வாசுதேவன் அவர்கள். வலிவலம் தொடக்கப்பள்ளியில் 1951 57 வரும் 56 வரும் நான் தொடக்கப்பள்ளியில் இப்பள்ளியின் மாணவனாக இருந்தேன். நாங்கள் படிக்கும் காலத்தில் 8ஆம் வகுப்பு வரையிலும் இருந்தது. எங்களுடைய பள்ளியானது 1973 பொன்விழா கண்டது. வலிவலம் கொடியால்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் எல்லா ஆசிரியர்களும், எந்த ஆசிரியர் பட்டு சார்லேருந்து செல்லை சார் வரைக்கும் யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் 2 பேர் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்கன்னு கருதுகிறேன். ஒன்று ஆங்கில சார், பன்னீர்செல்வம்னு சொல்கிற ஆங்கில சார் ரொம்ப முக்கியமானவர். அவர்லேருந்து நாங்களாம் பேப்பர் பொறிக்க படிக்கிற இன்ட்ரெஸ்ட் அவர் உருவாக்குனார். புத்தகங்களுக்கு வெளியில் ஆனந்த விகடன், குமுதம் இந்த மாதிரிலாம் கல்கி இதெல்லாம் வெளியில் பேப்பர் பொறிக்கலாம் நான் படிச்சிருக்கேன். ஒன்று. அதே போல் ஆங்கில அறிவை பற்றி, ஆங்கிலத்தை பற்றி ஒரு பயம் இல்லாமல் அது ஒரு மொழி அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவர். இன்னொருத்தங்க கிரிஜா டீச்சர் தான் எங்களை எல்லாம் மேடையில் பேச வைக்கிறது, பாட வைக்கிறது, அப்படியே எங்களுக்குள்ளே இருந்த சில திறமைகள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்ததில் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த 2 பேரையும் நான் மறுபடியும் வாழ்க்கை பூரா பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இருக்கிறேன். அதான். வணக்கம். நான் கே ரங்கநாதன். எனது ஆரம்பப்பள்ளி நூற்றாண்டு விழா கொண்டாடும் நேரத்தில் எனக்கு ஆசிரியர்கள் மூலமாகவும் என்னுடைய சக மாணவர்கள் மிக்க நன்றி. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நமது ஆரம்பப்பள்ளி நூற்றாண்டு விழா நல்லபடியில் சிறப்பாக நடந்திட வாழ்த்துகிறேன். என் பெயர் ஆர் அன்பழகன். நான் நூற்றாண்டு விழா காணும் இந்த பள்ளியில் 1955 முதல் 1961 வரை படித்தேன். சேர்த்தே நாயகம் தியாகராய நகர் மேல்நிலைப் பள்ளியில் 1971ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை 38 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றி முதுகலை தமிழாசிரியராக நான் ஓய்வு பெற்றேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் மூவேந்தன். எனது சொந்த ஊர் வலிவலம். நான் காவல்துறையில் பணி ஓய்வில் கடந்த வருடம் சென்றேன். இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் வலிவலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கடந்த 1968ஆம் வருடம் நான் முதல் வகுப்பில் சேர்ந்தேன். இப்பள்ளியில் நாங்கள் படிக்கும் பொழுது ஆசிரியர்கள் திரு சண்முக சுந்தரம் ஐயா, திரு அப்பாத்துரை அவர்கள், திரு பாலு அவர்கள், காலம் சென்ற காசிநாதன் சார் அவர்கள், பட்டு சார் அவர்கள், பன்னீர்செல்வம், ஆலத்தம்பாடி பன்னீர் சார் அவர்கள் மற்றும் பல ஆசிரியர்கள் எங்களுக்கு வகுப்பு எடுத்தார்கள். அத்துடன் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பேரில்தான் இன்று நாங்கள் நல்ல நிலையில் இருப்பதற்கு காரணம் அன்று இப்பள்ளியில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் என்பதில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பள்ளி மேலாண்மை குழு தலைவி வெண்ணிலா பேசுகிறேன். எங்கள் ஸ்கூலு நூற்றாண்டு விழாவுக்கு முன்னாடி நாங்கள் ஒவ்வொரு மாதமும் மீட்டிங் போட்டு நாங்கள் 20 பேரும் கலந்து என்னென்ன குறை இருக்குன்றதை செஞ்சு இந்த ஷெட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணி உணவு கூடத்துக்கு மதிய உணவு கூடத்துக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணி அதை செஞ்சு கொடுத்தோம். அதுக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து உணவு கூடத்தை ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்தது. அதில் இப்போ நல்லா விரிவாக செஞ்சு
அதில் யோகா கிளாஸு, ஏதாவது மீட்டிங்கு அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என் பையன் 2 பையனுமே இங்கே தான் படித்தது. அங்கே பேசவே மாட்டான் பயந்துக்கிட்டு. அந்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் அதுதான் பேசுகிறது தான் நம்ம முக்கியம். பசங்கள்லாம் வந்து தைரியமாக வந்து நம்ம தமிழ் மீடியம்காரவங்க எல்லாருமே யார்கிட்டயானாலும் தைரியமாக பேசுவாங்க. ஆசிரியர்கிட்ட இருந்தாலும் சரி, ஹெச்எம் சார்கிட்டயா இருந்தாலும் தைரியமாக பேசுவாங்க. அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் என் பையனை அங்கேருந்து உடம்பு ரொம்ப முடியாமல் சேர்த்து தான் இங்கே வந்து நான் சேர்த்து விட்டது. அதில் ரொம்ப சந்தோஷம்.